கைகள் திறந்து நலன்கள் தந்து உள்ளும் புறமும் மகிழச் செய்வார். கைகள் திறந்து நலன்கள் தந்து உள்ளும் புறமும் மகிழச் செய்வார். உமது கைகளில் வீழ்ந்து நானும், உமது கைகளில் வீழ்ந்து நானும் உமது இரக்கம் கண்டு கொள்வேன், உமது இரக்கம் கண்டு கொள்வேன். அன்பாய் அருளாய் ஆவியாய் வந்து என்னுள் குடிகொள்வாய். ஆற்றலும் மாற்றமும் என்னுள் எழுந்தும் தோற்றம் தந்திடுவே. அன்பாய் அருளாய் ஆவியாய் வந்து என்னுள் குடிகொள்வாய். ஆற்றலும் மாற்றமும் என்னுள் எழுந்தும் தோற்றம் தந்திடுவே. அருள் மழை பொழிந்திடுவாய் இறைவா, ஆறுதல் அருளிடுவாய். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. ஆம், எப்பேற்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இதோ ஆண்டவருடைய வருகைக்காக தயாரிப்பது என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. காலம் நிறைவேறிவிட்டது என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் உரிய காலம் நெருங்கி வந்துவிட்டது. நாம் மனம் மாறுவதற்காக, மனம் திருந்துவதற்காக, நல்வாழ்வு வாழ்வதற்காக, இறைவனுடைய மதிப்பீடுகளை நம்முடைய உள்ளத்தில் தாங்கி வாழ்வதற்கான சரியான நேரம் இதுதான், சரியான தருணம் இதுதான். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்கிற போது, ஆம், நாம் வாழ்கிற இடம்தான் இறையாட்சி. நம்முடைய குடும்பத்தில் தான் அந்த இறையாட்சி, நம்முடைய பங்கு திரு அவையில்தான் அந்த இறையாட்சி. நாம் வசிக்கின்ற இந்த நாட்டிலும் சமூகத்திலும் தான் இந்த இறையாட்சி மலர வேண்டும். இறையாட்சி எப்படி மலரும்? ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவருடைய கனவை நாம் நனவாக்குகிற போது, அவருடைய மதிப்பீடுகளை நாம் வாழ்வாக்குகிற போது, இயேசுவினுடைய கொள்கைகளை நம் வாழ்வில் ஏற்று நாம் கடைபிடிக்கிற போது, இயேசுவினுடைய அன்பு கட்டளைகளை நாம் ஒவ்வொருவரும் தாங்கி வாழ்கிற போது, இந்த உலகத்தில், இந்த நாட்டில், சமூகத்தில், நம் குடும்பத்தில், நம் உள்ளத்தில் இறையாட்சி மலர்கிறது. ஆம், உங்களிடத்தில் அன்பு இருந்தால் அது இறையாட்சியினுடைய கனி. உங்களிடத்தில் இரக்கம் இருந்தால் அது இறையாட்சியின் கனி. நீங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் இறையாட்சி மலர்ந்துள்ளது என்று அர்த்தம். உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் எப்பொழுதும் நீங்கள் குரல் கொடுக்கிறவர்களாயிருந்து அதற்காக எப்பொழுதும் நீங்கள் துணை நிற்கிறீர்கள் என்றால் இறையாட்சி உங்களில் மலர்கிறது என்று அர்த்தம். அந்த இறையாட்சி கனவை நனவாக்க இதோ நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிறார் உண்மையின் தெய்வம், நீதியின் இறைவன், அன்பின் இருப்பிடம், இரக்கத்தின் ஆண்டவர். எனவே இவரிடத்தில் தாழ்ந்து பணிந்து வணங்குவோம், மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம். ஒருவேளை இறைவனை விட்டு விலகிச் செல்லுகிறவர்களாக நாம் இருந்தால், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், துன்பத்தின் மிகுதியினால் ஒவ்வொரு நாளும் கவலையிலும் கண்ணீரிலும் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால், மனம் வருந்துகிற நேரம், மனம் திருந்துகிற நேரம், இறைவனிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து சரணாகதி ஆகிற நேரம், இறைவனுடைய அருளை ஆசீரை பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அருள் மழை பொழிந்திடுவாய் இறைவா, ஆறுதல் அருளிடுவாய். புகலிடம் தேடி ஓடிடும் ஏழைக்கு அருளும் தஞ்சமும் கோட்டை
கோட்டையுமாவாய் புகலிடம் தேடி ஓடிடும் ஏழைக்கு அருளும் தஞ்சமும் கோட்டையுமாவாய் அருள் மழை பொழிந்திடுவாய் இறைவா ஆறுதல் அருளிடுவாய்